ஹலோ விவர்ஸ், ஸ்ரீ ஜயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். பாக்யான்னு இங்கே பெங்களூரில் ஒரு பொண்ணு எனக்கு கேட்டிருந்தாங்க தெரிஞ்சவங்க. ஆண்டி ஆந்திரா பப்பு பண்ணுங்க அப்படி சொல்லிட்டுன்னு இன்றைக்கி அந்த பொண்ணுக்காக இது செய்யலான்ட்டுன்னு செய்கிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன். பழுத்த தக்காளி ஒரு 6-7 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். பழுத்தது நாட்டு தக்காளி. ஒரு 12 மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகா. ஒரு கப்பு நிறையா பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் வந்து லாஸ்ட்டில் அது மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி வச்சுருக்கிறேன் குக்கரில், சின்ன குக்கரில். தண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அதில் காமிக்கிறேன் பாருங்கள், சூடாக இருக்குது தண்ணி. இந்த பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு கப். ஒரு 4 பேருக்கு சாப்பிட்லாம். இது எதனா ரொட்டிக்கு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷு, இல்லை ரைஸுக்கு போட்டுக்கலாம். அப்புறமேலுக்கு தோசைக்கு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இது. எனக்கு தெரிஞ்சவங்க ஆந்திராக்காரங்க செஞ்சாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இதை செய்கிறேன். பாருங்கள், ஒரு 12 மிளகா, காஞ்ச மிளகா. ஏன்னா காரம் நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன் எங்களுக்காக. அவங்க இன்னும் நிறையா போட்டாங்க, ஒரு 100 கிராம் மிளகா மேலே போட்டாங்க. நான் வந்து ஒரு 12 மிளகா போட்டிருக்கிறேன். தக்காளி வந்து 7 தக்காளி போட்டிருக்கிறேன். போட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். நல்லா நைஸாக ஒரு 6 விசில் 7 விசில் விடுங்க. நல்லா நைஸாக ஆகட்டும் பருப்பு. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க, கலர் நல்லா கொடுக்கும். பாருங்கள், மூடிடுறேன். கரெக்டாக ஒரு 6 விசில் 7 விசில் 6 விசில் போதும், அதுக்குள்ளே பருப்பு வந்துடும். அது இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், 6 விசில் விட்டுருந்தேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குழையே வந்திருக்குது. இது தாளிக்கிறதுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன், ஏன்னா நெய்யும் கலப்பேன் கொஞ்சம். இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அது பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், ஸ்டவ்வை நிறுத்திக்கிறேன். அதில் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா, அதை அதில் வடிகட்டிக்கிட்டு இதை நைஸாக கடைஞ்சிக்கணும். இந்த பப்புக்கு தேவையான உப்பு போடுறேன். ஏன்னா ரொம்ப உப்பு எப்பயும் பார்த்து போடுங்க, பார்த்து போடுங்க. இதை நைஸாக கடைஞ்சிக்கிறேன். இது மண் சட்டி, பருப்பு சட்டி இருந்ததுன்னா அதில் இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா வரும் பருப்பு சட்டியில் செஞ்சோன்னா. பாருங்கள், ஆந்திரா பப்பு ரெடி ஆயிடுச்சு. அது மேலே சூடாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் கலந்துடுறேன்.
இதை சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, வேறு எதுனா இட்லி, தோசை எல்லாத்துக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.